ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்சராக்கும் சபரிக்கும் காதல்ன்ட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கிசுகிசு நியூஸ் வந்து 2 நாளா போயிட்டு இருக்கு. அப்சராவே ரம்யா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, சபரி என்ன விரும்புறா போலன்னு. அந்த விஷயத்த ரம்யா அவர்கள் திவ்யா கிட்ட பேசியிருந்தாங்க. என்கிட்ட அப்சரா சொல்றா, சபரிக்கு என் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கும் சபரிய பிடிச்சிருக்கு. உடனே ரம்யா அப்சராவை பார்த்து, உங்க 2 பேருக்கும் விருப்பம் இருந்தா உடனே சொல்லிட தானே அப்படின்னு சொல்லவே, அப்சராவோ, நான் இந்த விஷயத்த எந்த இடத்துலயும் நான் சொல்லவும் மாட்டேன், இங்கேயும் சரி வெளியும் சரி எந்த இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அப்சரா சொன்னதாக ரம்யா வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, சபரிக்கும் வந்து அப்சரா மேல விருப்பம் இருக்கிறதா வந்து அப்சரா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சபரி எல்லார்கிட்டயுமே வந்து நல்லா பழகுவா போல, எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவாரு சபரி. இப்படி அன்பா பழகுன சபரி அப்சரா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அப்சரா கிட்ட, நீ பொறுமையா வந்து வெளியே போயிட்டு சபரி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணு, உள்ள இருக்கும்போது ப்ரொபோஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவ்யாவோ, சபரி வந்து எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல சபரி மைண்டுக்குள்ள அந்த மாதிரி விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நம்ம மைண்டில் அந்த மாதிரி விஷயம் இல்லாமலே நாம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க கூடாது. அப்சரா மைண்ட்லயும் என்ன இருக்கு, அவகிட்டயும் அந்த மாதிரி விஷயம் இருக்கான்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உடனே ரம்யா, அப்சரா மைண்ட்லயும் அந்த விஷயம் இருக்கிறது தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது, ஏன்னா அவங்க சொல்ற விதத்திலே நான் புரிஞ்சுக்கினேன் சபரி மேல அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு. உடனே திவ்யா, அப்போ நம்ம சபரி கிட்ட தான் இந்த முடிவை வந்து நேரா பேசி தான் கேட்கணும், இதை சபரி தான் முடிவு பண்ணணும், சபரி மைண்ட்ல என்ன இருக்குன்ட்டு அவர் தான் முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி சொசைட்டி சொந்த பந்தங்க இதை பத்தி வந்து யோசிக்கணும் அப்படின்ட்டு திவ்யா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் தான் இருந்தாங்க அப்சரா உள்ள. சபரி நார்மலாவே எல்லார்கிட்டயுமே அன்பை கொட்டி தீர்ப்பாரு. இதுல ஏதாவது அப்சரா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சொல்றாங்களோ என்னவோ தெரியல. மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.